ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கேமிங் கெஞ்சி. நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கார் ஷோரூமுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். ஓகே கைஸ், பாருங்கள் அங்கே இப்போ நம்ம ஹூண்டா i20 தான் கைஸ் நம்ம இப்போ டெலிவரி எடுக்க வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹூண்டா i20. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து காருக்குள்ளே ஏறிட்டு இன்ஜின் ஆன் பண்ணுவோம். இன்ஜின் சவுண்ட் கேட்பீங்கன்னு நான் இவ்வளோ சவுண்ட் வச்சுருக்கேன். அவ்வளோ கைஸ் எல்லாம் கேட்குறீப்பீங்க, அவ்வளோதான் கைஸ் இன்ஜினோட சவுண்டே. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இன்டீரியர் தான் காமிச்சிடுறேன். இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்குது கைஸ். அப்புறம் முன்னாடி செட்டிங்ஸ் வந்து டிரைவர் கேமராவில் வந்து அவங்களுக்கு சீட்டை கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் டிரைவர் சீட்டை கொஞ்சம் கீழே இறக்கிட்டேன், நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஹெட்டை திருப்பணும். இப்போ வந்து அவ்வளோதான் கைஸ், இப்போ நான் வந்து எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து கேமரா மாற்றிட்டு போவோம். ஓகே கைஸ், அப்புறமா டேரெக்டாக எடுத்தோன்னே எங்கே போவோம்னா கோவில் தான் கைஸ் போவோம். இன்னும் கார் எடுத்துக்கணும் கோவிலுக்கு போகணும். அப்படி கைஸ் டேரெக்டாக கோவிலுக்கு தான் போயிருக்கோம். ஆக்சுவலி நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா சொல்லி கொடுத்தோம்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சு. இதான் லைஃப் வயசு நியூவு பக்கையாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணவே பெருசு எனக்கு வைப்பாக ரொம்ப இஷ்டம். நம்ம பலூனோடலாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கரெக்டாக தான் இருக்கும். அதுக்காக டெவலப் பண்ணுறது தான் இப்போ வேலை கோவிலுக்கு நெருங்கிட்டாங்க. ஓகே கைஸ், வந்து நம்ம வந்து ஸ்பீட் பிரேக்கரை எடுத்து போங்க. எங்கே பார்த்தாலும் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருக்காங்க கைஸ். எங்கே பார்த்தாலும் ஸ்பீட் பிரேக்கராக தான் கைஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போகணும். யாரோ கார் யாரோ பிடிச்சி ஸ்பீட் பிரேக்கர் அங்கே போய் பக்கம் இடிச்சிக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம அதுக்கு இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பீட் பிரேக்கருக்கு இன்னும் அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. மேக்ஸிமம் இப்போ பிரேக் அடிச்சாச்சு. கைஸ் இன்டீரியரும் சட்டம் ஏறி இறங்கிடுது கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் கோவிலுக்கிட்ட. இப்போ நம்ம கோவிலுக்கு தான் போகிறோம். இப்போ நம்ம வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா i20 ஆஸ்டா காப்பந்து வேரியன்ட் கைஸ். ஆஸ்டா ஆப்ஷனல் இருக்குது, பட் ஆஸ்டா ஆப்ஷனல் வந்து நம்ம வாங்கலை. நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆஸ்டா. எங்கே கிடையாது கைஸ், நார்மல் ஆஸ்டா தான் கைஸ்.
ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து. நல்லா கைஸ், நான் அப்போ எங்கள் மகக்கு போய் முட்டிடவும் பயந்துட்டேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்லோ பண்ணி ஏற்றியாச்சு. எப்படி இருக்கு கொடுத்துருல. நம்ம வேறு லேங் வந்துப்போம். ஓகே கைஸ், நம்ம முன்னாடி போயிட்டு நம்ம இந்த லேண்ட் வந்துட்டோம். ஓகே கைஸ், பாருங்க நம்ம போய் காரை போய் தெரியாமல் இடிச்சிட்டோம். ஓகே கைஸ், பாருங்க நம்ம பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போய் முட்டிட்டோம் காரை. கோவிலுக்கு பக்கத்துல கார் இப்படி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நோ ப்ராப்ளம் கைஸ், நம்ம காரை போய் ரெடி பண்ணிடுறோம். ஓகே கைஸ், போய் எதுவுமே சரி பார்க்க வரையா கைஸ். இப்போ நம்ம இந்த உடஞ்சி போன காரை வச்சு கோவில் வரைக்கும் போகணும். அதாவது கைஸ், இப்போ நம்ம கோவில் எப்படியாச்சும் போய் மேனேஜ் பண்ணிடுவோம். நியூ கார்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இன்னும் நல்லா போய் முட்டிடுச்சு கைஸ் காரு. அதாவது கைஸ், இந்த சைடு எதுவும் ஆகலை. இப்போ நம்ம திருப்பி போவோம். திருப்பி போவோம். முட்டிக்கிட்டே இருக்கோம் கைஸ் நம்ம. ஓகே கைஸ், பாருங்க நம்ம நியூ I-20 கார் கிராஸ் இல்லை, நம்ம போய் முட்டிக்கிட்டே இருந்தோம். இப்போ கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம கோவில் கிட்ட ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் கைஸ். அதாவது கைஸ், நம்மளுக்கு பேக்கில் எதுவும் ஆகலை. என் கையில் பேக்கில் ஏதாச்சும் ஆயிருந்தான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் உடஞ்சதுனால இந்த மாதிரி நம்ம பார்த்து ஓட்டணும் அப்படின்னு இல்லை. எப்படி போனாலும் ஓகே அப்படி தான் கைஸ் இப்போதைக்கு இருக்கு. ஓகேங்களா, காரு உடையாமல் பார்த்துக்கணும்னு இல்லவே இல்லை இப்போதையும். ஆனால் ஆக்சிடெண்ட்டான காரு தானே, புது காராக இருந்தால் இந்த ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுல. எனக்கு தெரிஞ்சு நல்லாவே நமக்கு பின்னாடி ஆகலை. நம்ம ஆல்மோஸ்ட் மேப்பு கிட்ட வந்துட்டோம் கோவில் கிட்ட. ஃப்ரெண்டு எனக்கு இப்போ நேராக போய் எங்கள் பஸ்ஸில் போய் முட்டணும்னு வச்சுக்கோங்க, நானோ கார் மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ ஏற்கனவே அப்படி தான் இருக்கு. ஹெல்த்து ஏன் கொடுத்தாங்க தெரியாது. ஹெல்த்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ தான் ஹெல்த்து கொடுத்து காசு செக் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், நம்ம மேப்பில் பார்த்துப்போம். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டோம், கோவில்கிட்ட வந்துட்டோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து மணி கொடுத்துப்போம். கார் வந்து திருப்பி
டைமிங் கரெக்டாக தான் கைஸ் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். ஓகே கைஸ், இப்போ கோவில் கிட்ட வந்துட்டோம் மட்டும் தெரியுது, மேப்பை பார்த்தா தெரியும் கைஸ் கோவில் இப்போ எங்கே இருக்குன்னு. ஓகே கைஸ், இப்போ நம்ம மேப்பில் பார்த்த வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ கிட்டக்கையாக இருக்கோம். இன்னும் நம்ம முன்னாடி போனால் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் இன்னும் கிட்டக்கையாக இருக்கோமா இல்லை மேப்பில் அப்படி காமிக்கிட்டான்ட்டு. ஓகே கைஸ், இப்போ இந்த ஒரு இதுக்கும் இன்னும் மேப் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். நேராக பார்க்க சொல்லுது, நேராக பார்க்கணும்னா கோவில் வரும்னு காமிக்குது. கார் சுத்தமாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம இப்போ கோவில் கிட்ட வந்துட்டோம். இந்த டர்னிங்காக நம்ம இப்போ திரும்ப போகிறோம். கோவிலுக்கு புது காரோட புத்த முழுசாக வரணும்னு நினச்சேன். பட் பழைய காரோட கைஸ் வந்து இருக்கிறோம். வந்த வரைக்கும் ஓகே. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு பார்க்க கிடையாது, அங்கேயே கோவில் செவரு தெரியுது, பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா வெயிட் பண்ணுங்க. கோ கைஸ், நம்ம கோவில் வந்து வந்துடுச்சு. ஓகே கைஸ், நம்ம இந்த கேவலமான காரை வச்சு கோவில் கிட்ட வந்துட்டோம். ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நம்ம இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ காக்கா, பாய் பாய்.